தாம்பரம் மாநகராட்சி தாம்பரம் எல்லைக்கு உட்பட்ட அதாவது 2 காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய 23 காவலர்கள் 2 போலீஸ் இன்ஸ்பெக்டர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்காங்க. அதாவது குரோம்பேட்டை, பல்லாவரம் இந்த 2 இன்ஸ்பெக்டர்கள் அங்கே இருக்கக்கூடிய 23 காவலர்களை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்கிறாங்க. நீங்களாம் நினைப்பீங்க, ஒருவேளை இவங்கெல்லாம் கள்ளச்சாராயத்தை தடுக்க தவறிட்டாங்களோ அதுக்காக மாற்றிட்டாங்களோ, ஒருவேளை இவங்க கஞ்சா புழக்கத்தை தடுக்க தவறிட்டாங்களோ அதுக்காக மாற்றிட்டாங்களோ, ஒருவேளை கற்பழிப்பு இந்த பாலியல் பலாத்காரம்லாம் நிறைய நடக்குது அதெல்லாம் இந்த காவலர்கள் தடுக்க தவறிட்டாங்க அதனால் மாற்றிட்டாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கிடையாது. இவங்க எதுக்காக திரும்ப மாற்றப்பட்டார்கள்? பொங்கல் பண்டிகையை காவல் நிலையத்தில் கொண்டாடியதற்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இந்த தமிழர் பண்டிகை என்பது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இன்றைக்கி லடாக்கில் உறைபனியில் கூட அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி அதை செலிப்ரேஷன் பண்ணி அதை ஒரு வீடியோவாக போட்டிருக்காங்க. மத்திய அரசு அவங்கள என்ன காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருச்சா? ஏன்டா அது தமிழர் பண்டிகை ஏன்டா நீங்கள் கொண்டாடுறன்னு கேட்டாங்களா? ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் தமிழர்களாக இருக்கக்கூடிய காவலர்கள் ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த பொங்கல் பண்டிகையை கொண்டாடி அவர்கள் நிகழ்ச்சி சிறப்பாக நடத்தியதற்காக நீங்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றுறீங்கன்னு சொன்னால் இதுதான் சர்வாதிகாரத்தின் உச்சம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அரசை இந்தியாவில் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவன் கொண்டாடியது தமிழர் பண்டிகையை. அவன் வேறு எந்த பண்டிகையும் கொண்டாடலை, தமிழர் பண்டிகையை கொண்டாடுகிறான். ஏன்னா அவன் எந்த ஒரு செலிப்ரேஷனும் இது வரைக்கும் எந்த காவலத்தில் நடந்ததாக வரலாறு கிடையாது. ஆனால் பொங்கல் பண்டிகை என்பது நமது பாரம்பரியம், நமது கலாச்சார தமிழர்களின் பண்பாட்டான ஒரு பண்டிகையை அவர் கொண்டாடியதற்காக நீங்கள் அவனை மாற்றுறீங்கன்னு சொன்னாக்கா அவங்களோட உள்நோக்கம் என்ன? அப்போ தமிழர் பண்டிகையை கொண்டாடக்கூடாது. இதே அவன் திராவிட பொங்கல் என்று அவர்கள் செய்திருந்தாக்கா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க? என்ன ப்ரொமோஷன் கொடுத்துருப்பீங்க. எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் ஆகிருப்பீங்க, இன்ஸ்பெக்டர் ஏசி ஆக்கியிருப்பீங்க, ஏட்டை எஸ்ஐ ஆக்கியிருப்பீங்க. ஏன்னா அவங்க கொண்டாடியதே தமிழர் பண்டிகையான பொங்கலை. இதே திராவிட பொங்கல் என்று கொண்டாடினார் அவங்களுக்கு நிறைய ப்ரொமோஷனும் அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து கௌரவிச்சிருக்கும் இந்த தமிழக அரசு, இந்த மு.க. ஸ்டாலின் அரசு, இந்த உதயநிதி அரசும். இவர்கள் கொண்டாடிய தமிழர் பண்டிகை தமிழ் என்றால் இவங்களுக்கு பிடிக்காது, தமிழ் பண்டிகை என்றால் இவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு தேவை திராவிடம். இல்லாத ஒன்றை, போலியான ஒன்றை உள்ள புகுத்தி மக்களிடையே ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குவதற்காக சித்தரிக்கப்பட்ட அரசு தான் இந்த அரசு. இது உண்மையிலே வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயல் தானே. எவ்வளோ குற்றங்கள் நடக்குது, எவ்வளோ கொள்ளை சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்தை தடுக்க தவறிய காவலர்கள்லாம் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றாமல் ஒரு பொங்கல் பண்டிகையை கொண்டாடணும் போய் மாற்றுறீங்கன்னு சொன்னாக்கா என்ன மாதிரியான நாட்டில் நம்ம இருக்கோம்? என்ன மாதிரியான ஒரு மாநிலத்தில் நம்ம இருக்கோம்? கண்டிக்கிறோம், வன்மையாக கண்டிக்கிறோம் இதை.